கிட்ட சத்தக்கு. இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். எங்களுடைய தொழிற்சாலையிலே 1200 பணியாளர்களும் 800 கான்ட்ராக்ட் பணியாளர்களும் வேலை செய்து வருகின்றனர். இங்கே ஆரம்பத்திலே நான் வேலைக்கு சேர்ந்த பொழுது ஒரு தொழிற்சங்கத்திலே சேர்ந்து அதன் தலைவனாக மாறினேன் 3 வருட காலத்தில். அப்பொழுது நடைபெற்ற ஒரு போராட்டத்திலே எனக்கு நிர்வாகம் என்னை சஸ்பெண்ட் செய்தது, தற்காலிக வேலை நீக்கம் செய்திருந்தது. அதை ஒட்டிய நிகழ்ச்சி தான் இப்பொழுது நாம் பேசப்படக்கூடிய கதை. அதற்கு முன்னால் ஒரு ஜோக். எங்களுடைய காலனி குடியிருப்பிலே ஒரு பெரிய முருகன் கோவில் இருக்கும். அதே மாதிரி 2 தேவாலயங்கள் இருக்கும், ஒரு மசூதி இருக்கும். இதுவே மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் என்று நாகருக்கு ஒரு கோவில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கோவிலும் அந்த காலத்தில் கடைசியாக இருந்திருந்தால் அந்த கருப்பனார் கோவில் என்ற ஒரு கோவிலும் இருக்கும். இதையும் மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி கோவில் என்று அடிகளாருடைய கோவில் இருக்கும். அந்த அடிகளாருடைய கோவிலிலே வருடத்திற்கு ஒரு முறை எல்லோருக்குமே மாலை போட்டு அவர்கள் கோவிலுக்கு செல்வார்கள். அன்றைய தினம் நல்ல சாப்பாடு, எல்லாத்துக்குமே அன்னதானம் நடக்கும். இதை அதனுடைய பொறுப்பாளராக இருந்தவர் மாணிக்கம் என்பவர் நீதி நண்பர். நான் எந்த கட்சியும் சாராத ஒரு ஸ்டாஃப் யூனியன் என்று சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கமான ஐஎன்டியூசி, இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் என்ற தொழிற்சங்கத்தினுடைய தலைவர். அப்பொழுதுதான் இந்த போராட்டம் எல்லாம் நடந்து முடிந்திருந்த சமயம். எல்லோருக்குமே அந்த நினைவே நினைந்திருந்தது. எனவே அந்த அன்னதானத்துக்கு அவர் அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த ஆதிபராசக்தி கோவிலில் இன்றைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறான். இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே உண்ணாவிரதம் நடைபெறும், அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார். நடப்பது அன்னதானம். இவருக்கு அதே ஞாபகம். எனவே அவர் அன்னதானம் என்று சொல்லாமல் இந்த இடத்துல அவர்கள் மறுபடியும் அதே தொழிற்சங்க மனப்பான்மையிலே இருந்ததுனால உண்ணாவிரதம் என்று அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். எல்லோரும் அங்கே இருக்கிற எல்லோரும் சிரித்து அப்புறம் தான் அவருக்கு அதனுடைய தவறு புரிந்தது. இதுதான் ஜோக். நம்ம விஷயத்துக்கு போவோமா? அதாவது எனக்கு கேள்விப்பட்ட வரையிலே நான் தொழிற்சங்கத்திலிருந்து நிர்வாகம் என்னை படிப்பிற்கு காரணமாக என்னை அந்த நிர்வாக ஒரு துறைக்கு மாற்றியதுக்கு பின்னாலே நான் அந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட் என்ற இடத்துல சென்று அந்த தொழிலாளருக்கு ஒரு பாலமாக அமைந்து ஒரு 15 செட்டில்மெண்ட் நிர்வாக சார்பிலே கையெழுத்து போட்டிருக்கிறேன். இதிலே முக்கியமாக நாங்கள் சொல்வது என்னவென்றால், பணியாளருக்கு சொல்வதென்றால், நீங்கள் கேட்பதையெல்லாம் எங்களுடைய நிர்வாகத்தால் தர முடியாது. ஏன், எங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதற்கு மேலே கொடுத்தால் நிர்வாகம் நஷ்டத்தில் போய்விடும் என்று சொல்லுவோம். இதை வைத்தான் ஒரு செய்தி எங்களுக்கு எடுத்தது. ஒருவர் சொன்னார், சிவகாசியிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அந்த தலைவர் அவர்கள், சேர்மன் அவர்கள், அந்த தொழிலாளர் மேல் மிகுந்த ஒரு கருணை கொண்டவர். அங்கே ஒரே ஒரு தொழிற்சங்கம்தான். அந்த ஒரே ஒரு தொழிற்சங்கம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் என்னென்ன அவர்களுக்கு உண்டான சலுகைகளோ அனைத்தையும் அந்த நிர்வாகி கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தால் என்னாகும்? ஒரு காலகட்டத்திலே அந்த நிர்வாகத்திற்கு அந்த தொழிலாளருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் மேலே போனார்கள், தொழிற்தாவா எழுப்பினார்கள். மேலே போகும்போது அவர் அங்கே போய் அழுதார். லேபர் டிபார்ட்மெண்ட்லே சொன்னார், இவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தேன், இப்பொழுது என்னால் அந்த தொழிற்சாலையை நடத்த முடியவில்லை என்று அழுதார். அப்பொழுது அந்த தொழிற்சங்கம் சொன்னது தான் இந்த விஷயத்திலே முக்கியமானது. நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமை. என்னால் கொடுக்க முடியுமா முடியாதா என்று யோசித்து தர வேண்டியது அந்த முதலாளியுடைய கடமை. ஆனால் அந்த முதலாளி அப்படி செய்யாமல் கேட்டபோதெல்லாம் கொடுத்து விட்டு இப்போ எங்கள் மேல் பழியை போட்டால் நாங்கள் என்ன செய்வது? எனவே எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்தார்கள். இதைத்தான் எங்களுக்கு பாடமாக சொன்னார்கள். எனக்கு முன்னாலே இருந்தவர்களெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு நாம் நிர்வாகம் கடமை அல்ல. நம்மால் என்ன முடியுமோ, நம்மால் என்ன செய்ய முடியுமோ, அதான் கெப்பாசிட்டி. நம்மால் என்ன முடியும் என்பது தான் கெப்பாசிட்டி. அதைத்தான் இன்றைக்கு எந்த தொழிற்சாலையிலையுமே பேசுகிற தொழிலாளருடைய
அந்த அந்த உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கு பேசும்போதெல்லாம் இதைத்தான் அடிப்படையாக சொல்வார்கள். அதாவது நமக்கு என்ன முடியும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் தொழிலாளர்களிடம் பேச வேண்டும். அதிலே மேக்ஸிமம் கொடுத்தால் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். இல்லாவிட்டால் நாமும் அந்த சிவகாசி நிறுவனத்தைப் போல நொடிந்து போக வேண்டியது என்பதுதான். இதான் இன்றைய தலைப்பு. இன்றைய தலைப்பு கெப்பாசிட்டி டூ பே. நன்றி, வணக்கம்.